வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சூற மீன் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இந்த மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். 1 கிலோ சூற மீன் குழம்பு செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. குக்கிங் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். அதில் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம். இது கொஞ்சம் பொரியணும். சின்ன வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணது ஒரு பவுல் வச்சுக்கணும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் போடும்போதும் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு போடுவோம். இப்போ நான் அந்த எண்ணெயெல்லாம் அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கினதும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டேன் மறுபடியும். இப்போ நம்ம இதில் பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணது, இஞ்சியும் பூண்டும் நசுக்குனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கிளறிட்டே இருங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ரொம்ப ப்ரௌன் கலர்லாம் ஆக வேண்டாம். இந்த மாதிரி பேசிக்கான பாத்திரம் வச்சுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கிளறிட்டு இப்போ நம்ம இதில் நான் ஒரு 1/4 கிலோ தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு ஒரு அடி எடுத்துக்கேன். நான் கட் பண்ணியும் போடலாம். இந்த மாதிரி போட்டால் சீக்கிரம் குழம்பு சீக்கிரம் வேகும். அது வதங்கிறதுக்கெல்லாம் நேரம் ஆகும். இது சீக்கிரமாக ஆகிடும். அதனால் நீங்கள் மிக்சியில் அடித்தும் போடலாம், அரிஞ்சும் போடலாம். இது நல்லா கொஞ்சம் இந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் அந்த கிரேவி மாதிரி வரணும். பாருங்கள், இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் இந்த மாதிரி கிளறிட்டு இருக்கணும். அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா அடி பிடிச்சிடும். பாருங்கள், இது ஒரு கிரேவி நல்லா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா போடுவோம். நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள். நம்ம குழம்பு எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் மிளகாத்தூள் ஒரு 5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 5 டீஸ்பூன். அப்படியே அந்த மிளகாத்தூள் எவ்வளோ எடுத்தனோ அதுக்கு டபுள் தனியாத்தூள். எல்லாத்தையும் போட்டு 10 டீஸ்பூன் தனியாத்தூள், 5 டீஸ்பூன் மிளகாத்தூள். நல்லா இந்த எண்ணெயில் நல்லா ஸ்லோ பண்ணிட்டேன். இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற மாதிரி கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி வறுத்த மாதிரி நல்லா வாசனை வரும். போடும். இப்போ நம்ம இதில் புளி அதுவும் அப்படிதான். நல்லா எவ்வளோ குழம்பு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீன் குழம்புக்கு கொஞ்சம் புளி தேவை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புளி எடுத்துக்கணும். நல்ல ஒரு தக்காளி சைஸ், ஒரு பெரிய தக்காளி சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா மீன் நிறைய இருக்குது. 1 கிலோ மீன். இப்போவும் தண்ணி பத்தாதுன்னு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். இப்போ உப்பு பார்க்கலாம். உப்பு பத்தாதுன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன். உப்பு பத்தலை. உப்பு போட்டுக்கலாம் நம்ம. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் மீனை போடணும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த புளி மசாலா எல்லாம் விட்டு நான் ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். இது பாருங்கள், கொஞ்சம் திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் மீன் போடலாம். நான் சூரை மீன் சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான மீன் இது. இது 1 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த குழம்புல இப்படி ஒவ்வொன்றா நல்லா வாஷ் பண்ணி கடைசியில் வினிகர் விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சேன். நான் அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். அப்போ உங்களுக்கு அந்த நீச்சு ஸ்மெல்லாம் வராது. வினிகர் போட்டு, குக்கிங் வினிகர் கொஞ்சமாக போட்டு இந்த தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த மீனை இந்த மாதிரி போட்டு அந்த மசாலாவில் நீங்கள் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் நம்ம அப்போவே போட்டுக்கலாம்.
அப்புறமா மீன் போடலாம் நம்ம இந்த மாதிரி. நான் வந்து ஃபுல்லு 1 கிலோ மீனும் இதில் போட்டேன். இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா ஒரு கொதி வந்த அப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லா வேக விடணும் மீனை. இப்போ நல்லா கொதி வருது, ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வருது இல்லையா? இப்போ நம்ம இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் பண்ணது கொஞ்சமாக அப்படி போட்டு விட்டுருங்க. நல்ல மணமாக இருக்கும். போட்டுட்டு இது வந்து நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மீன் நல்லா வேகணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ வந்து இதை மூடி வச்சு கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும். பாருங்கள், நான் அந்த ஒரு கொதி வந்ததும் உங்ககிட்ட காட்டினேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சேன். நான் ரொம்ப ஸ்லோ பண்ணல, கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி நமக்கு அந்த பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த திக்காக குழம்பு வந்து நல்லா திக்காகிடும். முதல்ல ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே மிதங்கும். இப்போ வந்து மீன் நல்லா குக் ஆகிடுச்சு, போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து போட்டலாம். பாருங்க, நான் தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கறிலி நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு போடுங்க. தண்ணி இருந்தால் வெடிக்கும், தண்ணி இல்லாமல் போடுங்க. ஸோ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், சும்மா கலருக்காக தான் போடுறேன். போகிறோம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே அந்த மீன் குழம்பு மேலே கொட்டணும். பாருங்கள், இந்த தாளிப்பை வந்து நம்ம அப்படியே இந்த மீன் குழம்பு மேலே அப்படி ஊற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான சூரை மீன் குழம்பு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதில் தேங்காவே ஊற்றலை. நீங்கள் வந்து 2-3 நாள் வச்சு இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.